இந்தியாவுக்கு மிகப்பெரிய பொருளாதார ஆபத்து வரலாம். அதற்கு காரணம் கிரிப்டோகரன்சி என்று ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற நிதிக்குழு கூட்டத்தில் RBI அதிகாரிகள் முக்கிய விளக்கங்களை அளித்தனர். கிரிப்டோகரன்சி தற்போது முதலீடாக மட்டுமல்ல, நாட்டின் நிதி அமைப்பிற்கே சவாலாக மாறும் அபாயம் இருப்பதாக கூறப்பட்டது. பிட்காயின், எத்தீரியம் போன்ற டிஜிட்டல் நாணயங்கள் மத்திய வங்கியின் கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் அவற்றை கண்காணிப்பது மிகவும் கடினம் என்று RBI தெரிவித்தது. கிரிப்டோ மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடைபெற வாய்ப்பு அதிகம். பண மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு அதிகரிக்கலாம் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டது. தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி செல்லும் அபாயமும் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இயங்கும் கிரிப்டோ தளங்களை இந்தியா கட்டுப்படுத்த முடியாது. இதனால் இந்திய பொருளாதார பாதுகாப்பு பாதிக்கப்படலாம். வங்கிகள் கிரிப்டோ தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்று RBI வலியுறுத்தியது. தனியார் ஸ்டேபிள் காயின் கடும் ஆபத்தானவை என எச்சரிக்கப்பட்டது. ஆனால் பிளாக்செயின் தொழில்நுட்பத்திற்கு RBI எதிராக இல்லை. தொழில்நுட்பத்தை ஏற்கலாம், ஆனால் கட்டுப்பாடற்ற கிரிப்டோவை அல்ல என்பதே RBI-யின் நிலைப்பாடு. சில நாடுகள் கிரிப்டோவை முழுமையாக தடை செய்துள்ளன என்பதும் குறிப்பிடப்பட்டது. இந்தியாவிலும் கடுமையான கட்டுப்பாடுகள் தேவை என்று வலியுறுத்தப்பட்டது. கிரிப்டோவில் முதலீடு செய்பவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிக லாபம் என்ற ஆசையில் பலர் ஏமாறும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ஒரே நாளில் கோடிகளை இழந்த முதலீட்டாளர்களின் கதைகளும் உள்ளன. அதனால் இது பாதுகாப்பான முதலீடு அல்ல என்று RBI மீண்டும் நினைவூட்டியது. இந்திய ரூபாயின் மதிப்பிலும் பாதிப்பு ஏற்படலாம் என்ற கவலை எழுந்துள்ளது. பொருளாதார நிலைத்தன்மை குலையக்கூடும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சட்டவிரோத பரிவர்த்தனைகளை கண்டறிவதும் சவாலாகிறது. எனவே கிரிப்டோவை சட்டபூர்வமாக்குவதில் RBI இன்னும் தயக்கம் காட்டி வருகிறது. தேவைப்பட்டால் முழுமையான தடை கூட பரிசீலனையில் உள்ளது என தகவல்கள் வெளிவருகிறது. இதனால் கிரிப்டோ சந்தையில் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முதலீட்டாளர்கள் அடுத்த அரசு முடிவை கவனித்து வருகின்றனர். நிபுணர்கள் கூறுவது, முதலீடு செய்வதற்கு முன் முழுமையாக ஆராயுங்கள். செய்தி மாறிக்கொண்டே இருக்கும் நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்கள். கிரிப்டோ கரன்சி உண்மையில் இந்தியாவுக்கு ஆபத்தா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி ரேடியன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி.